சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல எந்த காயினை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த இஎன்ஜி இந்த காயினை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஐஎன்ஆர்லயே பை சேல் பண்ண முடியும். இது வந்து ரொம்ப பழைய காயின் தான். இப்பத்த மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா, வெறும் ரூ. 1.90 தான் இருக்கு. ஆனா இதோட பழைய மார்க்கெட் வேல்யூ என்ன அப்படிங்கிறத இப்ப இந்த மேப்ல உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு இது டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு, எந்த அளவுக்கு வந்து மார்க்கெட்ல ரொம்ப டஃப் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஏன்னா சில காயின் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே மார்க்கெட்ல ஸ்டாண்டர்டான ஒரு பேரும் ரேங்கும் வச்சிருக்கும். அந்த மாதிரி காயின் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டரான ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் காயினா இருக்கும். அதே மாதிரி தான் இந்த இஎன்ஜி காயினும். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2022 மார்ச்ல இருந்து உங்களுக்கு மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. எதுல அப்படின்னா இந்த வாசிரெக்ஸ் ஆப்ல. இந்த ஆப்ல தான் பார்த்தீங்கன்னா நல்ல பெஸ்ட்டான காயினெல்லாம் நான் ரொம்ப தேடி தேடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா இந்த இஎன்ஜி காயினெல்லாம் ரொம்ப டாப் லெவல்ல இருந்த காயின். சொல்லப்போனால் இதோட ஹையஸ்ட் ரேட்டே உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட ரூ. 360 வரைக்கும்லாம் போயிருக்கு. அப்போனா பார்த்துக்கிங்க இந்த காயின் எந்த அளவுக்கு டாப் லெவல்ல இருந்திருக்குன்னு. அந்த டைமெல்லாம் இந்த மாதிரி பெரிய காயின்லலாம் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே மாட்டேன். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இந்த மாதிரி காயினெல்லாம் வந்து அப்போ எந்த அளவுக்கு டாப்பில் இருந்ததோ அந்த டைமில் இருந்த பல காயின் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ரொம்ப கம்மியான வேல்யூக்கு குறைஞ்சிருக்கு. அதுக்கு மிக முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மற்ற நாடுகளோட சேர்ந்து நடத்துகிற பொருளாதார பிரச்சனை தான். அதனால தான் பல கிரிப்டோ காயின்கள் இப்போ குறைஞ்சிருக்கு விலை. இந்த மாதிரி சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காயினால் செலக்ட் பண்ணி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் ப்ராஃபிட் எடுக்க முடியும். இதோட மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.5 பில்லியன் அளவுக்கு இருக்குது. சர்க்குலேட்டிங் சப்ளை பார்த்தீங்கன்னா 1.9 பில்லியன். இதோட மேக்ஸிமம் டோட்டல் சப்ளை எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். பல கோடி இருக்கிற கிரிப்டோ கரன்சியில் இந்த காயின் பார்த்தீங்கன்னா 439வது ரேங்கில் இருக்குது. அப்படின்னா பார்த்தீங்கன்னா இது எந்த அளவுக்கு டாப் லெவல் காயின். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நான் ஆரம்பத்துலலாம் கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இதெல்லாம் வந்து ரொம்ப டாப்பில் இருந்த காயின். அந்த டைம்லேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைச்சிருக்க ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் மாதிரி இந்த காயினெல்லாம். ஏன்னா இந்த காயினை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இப்போலாம் என்ன கேட்டால் கண்ணை மூடிட்டு இந்த காயினில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன். இப்போ உதாரணத்துக்கு இதில் வந்து ஒரு சின்ன கால்குலேட் பண்ணி பார்ப்போம். இப்போ ஒரு 100 காயின் இல்லை ஒரு 1000 காயின் வாங்கணும் அப்படின்னா நமக்கு இதில் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டே வெறும் ரூ. 1900 தான். இப்போ கிட்டத்தட்ட 1000 காயின் வாங்கிட்டு அப்படின்னா இதோட பழைய ரேட் எவ்வளோக்கு போச்சு? அந்த ரேட்டில் ஆவரேஜாக ஒரு 350 வச்சாலும் கூட கிட்டத்தட்ட 3,50,000 நமக்கு இதில் மார்க்கெட்டு வேல்யூ படி காசு கிடைக்கும். இதில் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம குறைச்சிட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 3,48,000 நமக்கு லாபம் மட்டுமே இதில் கிடைக்கும். அப்படின்னா பார்த்துங்க இது எந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான காயின் அப்படின்ட்டு. நம்ம வீடியோவில் சொல்கிறத வச்சு நீங்கள் எதுவுமே வந்து ரிஸ்க் எடுத்து பண்ணிடாதீங்க. உங்களோட ஓன் ரிஸ்கில் சில கிரிப்டோ சம்மந்தப்பட்ட விஷயங்களை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி காயினில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அதே மாரி நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் ரொம்ப கம்மியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். மேபி ஃப்யூச்சரில் உங்களுக்கு அது மிகப்பெரிய அளவில் லாபத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி கிரிப்டோ கரன்சி சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பற்றின எந்த சந்தேகமாக இருந்தாலும் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.